17 வயது சிறுவன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் நடந்தது என்ன என்பது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். நெல்லை பாப்பாக்குடி சமத்துவபுரத்தை சேர்ந்த 17 வயது சிறார்கள் 2 பேர் ஊருக்குள் ரவுடித்தனம் செய்து வந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், முழு விவரங்கள் என்ன? நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி இருக்கக்கூடிய சமத்துவபுரம் அந்த பகுதியைச் சேர்ந்த 2 சிறார்கள், 17 வயது உள்ள சிறார்கள், அவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது காவல்துறை தரப்பில். அதாவது இந்த 2 சிறார்களும் சக்திகுமார் என்ற ஒரு நபரை தாக்கியுள்ளனர். அதுவும் அறிவாளை கொண்டு தாக்கியுள்ளனர். அவரும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் தான். அருகில் கூட போனில் வரவழைத்து அவர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல் தொடர்பாக காவல்துறை தகவல் கிடைத்ததும் காவல்துறையினர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நபர்களை, சிறார்களை, இளைஞர்கள் இருவரையும் பிடிக்க நினைத்த போது அப்போது காவல்துறையினரையும் இவர்கள் தாக்க முயற்சித்திருக்கிறார்கள். அப்போது ஒரு வீட்டுக்குள் புகுந்து, அதாவது அறிவாளோடு வந்திருந்த அந்த இளம் சிறார்கள் இருவரும் அறிவாளோடு வந்திருந்த போது காவலர் பாதுகாப்புக்காக, அதாவது உதவி காவல் ஆய்வாளர் முருகன் மற்றும் அவரோட உடன் வந்தவர்கள் பாதுகாப்புக்காக அருகில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள் நுழைந்த போது அந்த வீட்டின் கதவையும் உடைத்து உள்ளே சென்று தாக்க இருக்கிறார்கள். அங்கே உள்ளே பெண்கள் மற்றும் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று காவலர்கள் கூறியும் அவர்கள் கேட்கவில்லை. அது மட்டும் இல்லாது, இது முக்கியமாக சொல்லப்படுவது, அந்த சம்பந்தப்பட்ட உதவி காவல் ஆய்வாளர் முருகன் அந்த நபர்களிடம் இளைஞர்கள் கூறியிருக்கிறார். அதாவது காவலர்களை தாக்குவது தவறு, எங்களை தாக்கக்கூடாது என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாது, எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றன, எனவே தாக்குதல் நடத்தாதீர்கள் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் அதையும் மீறி அவர்கள் அறிவாளை கொண்டு அந்த கதவை வெட்டிய போதுதான் இவர் தற்காப்புக்காக துப்பாக்கியை பயன்படுத்தியதாக கூறுகிறார். அப்படியும் பெரிய அளவில் காயமில்லை. இந்த சிறார்களுக்கு தற்பொழுது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பெரிய அளவில் காயமில்லை என்று தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் ஒரு உதவி காவல் ஆய்வாளர் தனக்கு 2 பெண் குழந்தைகள் இருப்பதாக கூறியும் அவர் தாக்குதல் நடத்த முயற்சிப்பதுதான் இந்த தாக்குதலுக்கு, அதாவது துப்பாக்கிச்சூடுக்கு ஒரு காரணமாக அமைந்ததாகவும் ஒரு காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. இருப்பினும் முழு விவரங்கள் காவல்துறை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட பிறகு கூடுதல் தகவல் கிடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி நாகராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.